அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய கடன் பிரச்சனை தீர அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை 21 நாட்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன மந்திரம், எப்படி சொல்ல வேண்டும், இந்த மந்திரத்தை சொல்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மள பெரும்பாலும் இந்த கடன் அப்படிங்கிறது வாங்கியிருப்போம். ஆனா இந்த கடனை அவ்வளவு சீக்கிரமா நம்மளால கட்டி முடிக்க முடியுதா அப்படின்னு கேட்டா அதுலதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு எமர்ஜென்சி ஒரு சூழ்நிலையின் காரணமாக கடன் வாங்கிறோம். அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கறோம். இப்படியே கடன் மேல கடன் நம்மளுக்கு சேர்ந்து கொண்டே போகிறது. இப்படி கடன் பிரச்சனையிலிருந்து மீளா துயரத்தில் இருப்பவர்கள் அனைவருமே இந்த மந்திரத்தை தொடர்ந்து 21 நாட்கள் நீங்க சொல்லணும். இந்த 21 நாட்கள் தொடர்ந்து சொல்லும்போது இடையில எங்கேயுமே நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு நாள் மறந்துட்டேங்க அப்படின்னா கூட மறுபடியும் முதல்ல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அதனால கண்டிப்பா தொடர்ந்து 21 நாட்கள் சொல்லுங்க. ஆண் பெண் இருவருமே சொல்லலாம். பெண்கள் மாதவிடாய் காலம் இல்லாத நாட்களாக அந்த 21 நாட்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். இப்போ கடன் என்னுடைய கணவர் வாங்கி இருக்கிறாருமா, ஆனா நான் சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்துல எல்லாருக்காகவும் தானே கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஹவுஸ் லோன் ஒருத்தர் பேர்ல தான் வாங்குவோம். ஆனா நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறோமோ எல்லாருமே அங்கதானே ஸ்டே பண்ணுவோம். அதனால நீங்க உங்க கணவர் கடன் வாங்கியிருந்தாலும் நீங்க சொல்லலாம். மனைவி பேர்ல கடன் வாங்கி இருக்கிறாங்க, கணவன் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். யார் பேர்ல கடன் வாங்கி இருக்கிறீங்களோ அவங்க சொன்னாலும் பரவாயில்ல. அவங்களுக்காக மனைவியோ மனைவிக்காக கணவனோ தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம். ரொம்பவே சக்தி வாய்ந்தது. நாம எடுக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னா, இப்ப தொடர்ந்து நீங்க 21 நாட்கள் சொல்றீங்க அப்படின்னா அந்த 21 நாட்களுக்குள்ளாகவே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஏதோ ஒரு வாய்ப்பையோ ஒரு வழியையோ அது ஏற்படுத்தி கொடுத்து விடும். அப்படி இல்லை என்றால் 21 நாட்கள்லயே உங்களுக்கு உங்களுடைய கடன் முழுவதுமே தீர்ந்து போய்விடும். அப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க இந்த மந்திரம். ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னே நான் சொல்லுவேன். தொடர்ந்து இதை 21 நாட்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன். இதுல அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பீங்க. அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு நீங்க அசைவம் சாப்பிடலாம். ஆனால் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லக்கூடாது. காலை மாலை இருவேளையும் நீங்க தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக வாய்ப்பாக இருக்குமோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ ஒருத்தர் காலையில சொல்லிட்டு மறுநாள் நான் மாலை நேரத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை தேர்வு பண்ணிக்கோங்க, நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. காலையில உங்களால தொடர்ந்து 21 நாட்கள் சொல்ல முடியும்னா காலையில ஆரம்பிச்சுக்கோங்க. இல்லை என்னால மாலை தாமா சொல்ல முடியும், அப்பதான் நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம், அந்த நேரத்துல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க மாலை நேரத்துல சொல்ல ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அந்த நேரத்துல தொடர்ந்து 21 நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். சரி, இந்த மந்திரத்தை எத்தனை முறை நாம சொல்லணும்? குறைந்தது 27 முறை நாம சொல்லணும். அதிகபட்சம் 108 முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். அதனால டைம் எடுக்கும். காலையில வேலைக்கு ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்துல உட்கார்ந்து எங்களால இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க மாலை நேரத்துல நீங்க சொல்லலாம். இப்போ மாலை நேரத்துல சொல்றாலும் காலை நேரத்துல சொன்னாலும் உங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஒன்று ஏத்தி வச்சுக்கோங்க. கிழக்கு பக்கம் இல்ல வடக்கு பக்கமாக கீழே ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சு அதுல உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்து கொண்டு எண்ணிக்கைக்காக நாம 27 முறை 108 முறை சொல்லி இருக்கிறேன். அப்ப நம்ம எண்ணிக்கைக்காக உங்ககிட்ட ருத்ராஜ மாலை இருக்குது, ஜபமாலை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை கொண்டக்கடலை இது மாதிரி 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில வச்சுக்கோங்க. காயின் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை, காயினை வச்சுக்கலாம். இந்த மந்திரத்தை இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை பாராயணம் பண்ணிய பிறகு அதற்கு அப்புறமாக நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக பார்க்கலாம்.
இப்போ காலையில் நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன். என்னுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்க அன்றாட வேலைகளை தாராளமாக செய்யலாம். இத காலை மாலை அப்படின்னு 2 வேளையில ஏதாவது ஒரு வேளை சொன்னால் போதுமானது. 2 வேளையும் நாங்கள் சொல்லலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. தாராளமாக சொல்லலாம், எந்த தவறுமே கிடையாது. ஆனா ஒரு வேளையாவது நீங்க தொடர்ந்து 21 நாட்கள் சொல்லணும். இந்த 21 நாட்கள் முடிவதற்குள் கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும். இந்த கடன் பிரச்சனை ஒருவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய கர்ம வினை தான் அதற்கு காரணமாக இருக்கக்கூடும். நம்ம முற்பிறவியில் செய்த கர்ம வினை நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாவத்தை போக்கவே விடாது. அது என்ன பண்ணும், முட்டுக்கட்டையாட்டம் நிற்கும். அப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, மீள முடியாத துயரத்தில் இருப்பவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவங்க அனைவருக்குமே அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த மந்திரம் உங்களுக்கு உருவாக்கி தரும். எந்த ஒரு மந்திரத்திற்குமே ஒரு சக்தி உண்டு. அதை தொடர்ந்து 21 நாட்கள் நாம சொல்லும் பொழுது கண்டிப்பா அதற்குண்டான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ரொம்ப நம்பிக்கையோட பக்தியோட முழு மனதோட நாம சொல்லணும். நம்ம இந்த மந்திரத்தை 21 நாட்கள் சொன்னா நடந்துரும்னு சொன்னாங்களே, ஏதோ சொல்லி வைப்போமே அப்படின்றதுக்காக நீங்க சொல்லக்கூடாது. நான் இதற்கு ஏற்கனவே ஒரு ஸ்டோரியே நான் சொல்லியிருக்கிறேன். சிவனும் பார்வதியும் மேலோகத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. எல்லாரும் கங்கையில் குளிச்சா மோட்சம் அடைஞ்சிரும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் எல்லாருமே குளிச்சாங்கன்னா மோட்சம் தாங்காதேன்னு பார்வதி தேவி கேட்கும் பொழுது அப்போ சிவபெருமான் சொல்லியிருக்காரு, நீயும் நானும் ஒரு வயதான தோற்றத்துக்கு உருவத்தில் கங்கை கரைக்கு போகிறோம். நான் கங்கையில் விழுந்தா மாதிரி நடிக்கிறேன். நீ என்னை காப்பாற்ற சொல்லி எல்லாரையும் கூப்பிட்ட பிறகு பாவம் செய்யாதவர்கள் மட்டும் என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது அதே மாதிரியே கங்கை நதியில சிவபெருமான் உயிருக்கு போராடுற மாதிரி நடிக்கிறாரு. பார்வதி தேவி கூப்பிடுறாங்க. அப்ப தேவி சொல்றாங்க, பாவம் செய்யாதவர்கள் மட்டும் போய் காப்பாத்துங்க அப்படின்னு. ஒரே ஒருத்தர் மட்டும் கங்கையில குதிச்சு காப்பாத்திராரு. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க பாவம்லாம் எதுவும் செய்யலையா அப்படின்னு. கங்கையில குளிச்ச உடனே என்னோட பாவம்லாம் போயிடும்ல, அப்புறம் நான் காப்பாத்தலாமே அப்படிங்கிறாங்க. அப்ப அதை மாதிரிதான் நாம நம்பிக்கையோட செய்யும் போதுதான் அதனோட பலன் நம்மளுக்கு கை மேல கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.